வெல்கம் பேக் டு விஜய் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி எபிசோடில் சொல்கிற வேலை எல்லாருக்கும் ஒரு மொக்கையான வேலை தான். அது ஏன்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா செம சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வேலை. அதுதான் க்ளீனிங் வேலை. எப்படிங்கிறத பார்த்துருவோமா? இந்த டஸ்ட் ப்ளோவர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. முக்கால்வாசி 90% நேரங்களில் இது ஒன்றே போகும். இதுக்கு மேலே தேவையே கிடையாது, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தான். அதாவது இப்போது இந்த கேமரா மேலே ஃபுல்லாக தூசி படிஞ்சிருக்குது. இது லென்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய தூசி படிஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு மேக்ரோ ஷாட்லாம் வச்சு காட்டுற அளவுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் கேமராலையும் தூசி இருக்கும். நீங்கள் கேமரா எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு தூசி. ஸோ இதை வந்து பெருசாக அட்வர்டைஸ் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக தூசி இருக்குது. ஓகே, அதில் சந்தேகமே கிடையாது. பாருங்கள் எப்படி பறக்குதுன்னு. எனிவே, இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பறக்கிறத பார்த்தோம்னா ஞாபகம் வருது. வீடு பெருக்கியிருந்தீங்க அப்படிங்கன்னா ஒரு 1/2 hour 1 மணி நேரம் கழித்து இந்த வேலையை ஆரம்பிங்க. ஏன்னா வீடு நம்ம விளக்குமாரில் பெருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தூசி பறந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஃபேனு கீனில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபேன் ஓடினாலும் பயங்கரமாக தூசி பறந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தூசி நல்லா செட்டில் அதுக்கப்புறமா இந்த வேலையை ஆரம்பிங்க. இல்லைன்னா இது பண்ணுறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன். எனிவே, இப்போது இந்த மாதிரி மேலோட்டமாக இருக்கிற தூசியெல்லாம் வந்து இதை வச்சு பண்ணிடலாங்க. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சில நேரத்தில் தூசி வந்து அப்படியே அப்பிக்கிட்டு இருக்கும். அப்படியே அதுதான் கொஞ்சம் விடாப்பிரி கரை மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டிட்டர்ஜென்ட் ஆட் மாதிரி இருக்குது. பட் எனிவே, எனக்கு எப்படி கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கு மட்டும் சில பல விஷயங்கள் இருக்குது. மற்றபடி வெறும் தூசி அப்படின்னாக்கா இது ஒன்றே போகும். அவ்வளோதான். மேலே சும்மா அப்படி லென்ஸில் அப்படி பண்ணாலே போகும். முக்கால்வாசி நேரத்தில் இது 90% சமயங்களில் இது ஒன்றே சூப்பராக கை கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, லென்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது, சென்சர் எப்படி க்ளீன் பண்ணுறது, கேமரா எப்படி க்ளீன் பண்ணுறது, இது நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேங்களா? எப்படி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த டஸ்ட் ப்ளோவரை வந்து எப்போவுமே மேல் நோக்கி அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, மேல் நோக்கி அடிங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்களோ அது வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கட்டும். இப்போது இந்த லென்ஸை க்ளீன் பண்ணுறேன் இல்லைங்களா, என்ன பண்ணுங்கள், இது லென்ஸோட ஓப்பனிங் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கட்டும். இப்படி அடிச்சிங்கன்னா தூசி கீழே தான் விழும். இப்படி வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப தூசி உள்ளே போகிறதுக்கு இன்னும் ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னுமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கலாம் நம்ம. ஸோ எப்போவுமே டஸ்ட் ப்ளோவர் வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு சாதாரண சின்ன டிப்பு தான் அது, பட் ரொம்பவே கை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ லென்ஸு க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணால் போகும். ரொம்ப அதாவது ஒட்டிக்கிட்டு இருக்குது லென்ஸில் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு சில பல வழிகள் இருக்குது. அதே மாதிரி தான் சென்சரும். ஸோ திரும்ப வரேன், அதுக்கு சென்சர் எடுத்துக்குவோம். சென்சர் வந்து டெலிகேட்டான விஷயந்தான். ஆனால் நீங்கள் பயந்துக்கிற அளவுக்கு ரொம்ப அப்படின்னா உடஞ்சிருங்கிற மாதிரிலாம் இருக்காது. சென்சருக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இருக்கும். நீங்கள் என்ன தான் இப்போ சென்சர்லேயே காற்று அடித்தாலும் அது டேரெக்டாக சென்சரில் அடிக்காது. அது சரிங்களா? சென்சரில் அடிக்காது. சென்சருக்கு மேலே இருக்கிற கிளாஸில் தான் அந்த டஸ்ட் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ சென்சருக்கும் அதே கதை தான். கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை மேலே பார்த்த மாதிரி இப்படி அடிக்க வேண்டியதுதான். நல்லா ஒரு 10 to 12 பம்ப்பு நல்லா அடித்து விட்டிங்கனாக்கா நல்லா உள்ளே இருக்கிற தூசிலாம் வெளில வந்துடும். ஸோ இப்படி பண்ண வேண்டாம். எடுத்ததும் இப்படி வச்சுக்கோங்க. முக்கியமாக கேமராவில் பேட்டரியை கழட்டிடுங்க. ஏன்னா கேமராவில் பேட்டரி இருந்ததுன்னா அது இன்னொரு பிரச்சனை. என்ன ஒன்றா சின்னதாக ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னு வச்சுப்போம். என்ன ஒன்றா டஸ்ட்டை உரியும். அது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அது நமக்கு வேண்டாம். அதனால் பேட்டரியை கழட்டிட்டு இந்த வேலையை பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது கேமராவை துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன க்ளீனிங் கிட்டு கிடைக்குங்க. ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை. இது வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக வந்தது தான். அது இந்த மாதிரி அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் நிறைய பண்டில்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரீ க்ளீனிங் கிட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பண்டில்ஸ் கிடைக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன யூட்டிலிட்டி சாமான்கள் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான். ஓகே, இந்த கவரை எடுத்து சரி வச்சுருவோம். இது வந்து மேக்கப் ப்ரஷ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ரஷ்ஷும் இந்த ப்ளோவர் இருக்குது இல்லைங்களா, இந்த காம்பினேஷனே போதும். முக்கால்வாசி நேரங்களில் எல்லாம் சூப்பராக வேலை செய்யும். அப்பயே சொன்னானே, அந்த சில நேரத்தில் டஸ்ட்டு வந்து அப்பிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணி விட்ருங்க. லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்னீங்கன்னா பறந்துடும். அவ்வளோதான். லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்னா பறந்துடும். இது பெரிய விஷயமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது சென்சருக்கு வருவோம். சென்சருக்கு இப்போது இந்த க்ளீனிங் கிட்டில் பார்த்திங்கன்னா இந்த காது குடையிற பஞ்சு வச்சுருக்காங்க. இந்த காது குடையிற பஞ்சு வந்து சென்சரில் டச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சென்சர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதுலேருந்து ஒன்று மாத்திரம் எடுப்போம். ஏன்னா என் சென்சரில் ஒரு தூசி அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதை எப்படியாவது வெளில எடுக்கிறதுக்கு பார்ப்போம். இந்த இடத்துல
அவ்வளோதான். லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டால் போயிடும். ஓகே, முக்கால்வாசி அது இதுலேயே ஓட்டிகிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா திரும்ப இதே மாதிரி வச்சு நல்லா அப்படி ஊதி விட்ருங்க. உள்ளே இருக்கிற குப்பை எல்லாம் வெளில வந்துடும். அவ்வளோதான். இம்மீடியட்டாக மூடியை போட்டு மூடிடுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இங்கே. ரொம்ப ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. இந்த ப்ரஷ்ஷும் இந்த டஸ்ட் ப்ளோவர் மாத்திரம் வாங்கிக்கிட்டிங்கன்னா போகிறோம். இந்த ப்ரஷ்ஷை தான் ஆக்சுவலி விதவிதமாக கொடுத்துருக்கானுங்க. பார்த்தீங்களா, இது ஒரு ப்ரஷ்ஷா லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது. இதுவும் ப்ரஷ்ஷு தான். இந்த இடத்துல ஏதோ பேனா மாதிரி இருக்குது, இதுவும் ப்ரஷ்ஷு தான். எல்லாமே ப்ரஷ்ஷு தான் பார்த்தீங்கன்னாக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா இந்த மாதிரி லென்ஸ் கிளாஸ் துடைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் லுங்கி, பனியனு, வேஷ்டி இதிலெல்லாம் போட்டு துடைக்காதீங்க. அதே மாதிரி துடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஊதிட்டுலாம் துடைக்காதீங்க. அது வந்து ஃபுல்லாக பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், உள்ள ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஊதி துடைக்கிறது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப தப்புது அந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி ரொம்ப தேய்க்காதீங்க. தேய்ச்சிங்கன்னா லென்ஸ் கோட்டிங்லாம் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் போயிடாது, இருந்தாலும் இதுக்கு அந்த ரிஸ்க் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து சின்னதாக அந்த ஃபைபர் வெளில வராது. நீங்கள் அப்படி கண்ணு கிட்ட வச்சு உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்கள் வேஷ்டி, பனியன், லுங்கிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப்படி நூல் நீட்டிகிட்டு இருக்கும், முடி மாதிரி அப்படி நீட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் தேக்க பறக்கும். அது இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இது லைட்டாக இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்து சென்டர்லேருந்து அப்படி சர்க்குலர் மோஷனில் அப்படி தொடச்சிங்கன்னா போகிறோம். ஓகேங்களா, ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். லென்ஸ் வந்து கண்ணாடி ஒன்றும் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் அந்த கோட்டிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு துடைக்கிறது. இதை இடித்தாலும் கூட ஒன்றும் ஆகாது. பார்த்திங்கன்னா, இந்த அடி அடிச்சிங்கனாலும் கூட லென்ஸ் எல்லாம் உடையாது. அந்தளவுக்குலாம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஜைலான விஷயம் கிடையாது. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லென்ஸ் என்ன அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னாக்கா 90mm 2.8 சோனி மேக்ரோ லென்ஸு, ஜி லென்ஸு. ஓகே, இப்போது இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுங்களா. இப்போது சில இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்னதாக நிறைய க்ரூவ் இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி சின்னதாக டிசைன் க்ரூவ்ஸ் நிறையா இருக்கும். இந்த க்ரிப்புக்காக நிறைய க்ரூவ்ஸ் இருக்கும். இதில் எல்லாம் போய் டஸ்ட் உட்காந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து இதில் வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும். ஆனாலும் நிறைய நேரங்களில் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலும் சில நேரத்தில் உள்ள வரைக்கும் ப்ரஷ் போகாது. இந்த மாதிரி ஸ்விட்சுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய தூசி இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரஷ் வச்சு என்ன தான் தேய்ச்சிங்கனாலும் போகாது. இது இதை வச்சு என்ன ஊதுனீங்கனாலும் போகாது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அதுதான் இந்த க்ளீனிங் ஜெல்லு. ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. இது அமேசானில் போய் க்ளீனிங் ஜெல்லுன்னு தேடி பாருங்கள். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இந்த பிராண்டையும் வந்து தேடிலாம் பார்க்கல, சும்மா ரிவ்யூ பார்த்தேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த மாதிரி கையளவு கொஞ்சம் ஜெல் எடுத்துக்குவோம். ஜெல் எடுத்துகிட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, இல்லாட்டி காஞ்சி போயிடும் அது. ஓகேங்களா, எந்த இடத்துலலாம் வந்து தூசி ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியுதோ, இந்த மாதிரி க்ரூவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பாருங்க இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அப்படியே பல்லாக க்ரூவ் இருக்கும். இதுக்குன்னு அது க்ரிப்புக்காக கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நிறைய டஸ்ட்டு போய் உட்காரும். அதில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்படி வச்சு இப்படி அழுத்தினீங்கன்னா போகிறோம். இந்த ஜெல் என்ன பண்ணணும்னா அது சின்ன கேப்புக்குள்ளே கூட அப்படி இறங்கி அதுக்குள்ளே இருந்து அது நீங்கள் உருவும் போது அதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் உருவிட்டு வந்துடும். ஸோ செம்ம க்ளீனாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஃபேஸு, மெட்டாலிக் சர்ஃபேஸ் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸ்விட்சஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் அப்படி விட்டுறாதீங்க. மேபி அந்த ஜெல் உள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி இறங்கினதில்லை. ரொம்ப நேரம் அப்படி விட வேண்டாம். அப்படி வச்சு எடுத்திங்கனாலே போகிறோம். ஒரு 5 செகண்ட் வச்சிங்கன்னா கூட போகிறோம். இதை வச்சிங்கன்னா இப்படி வச்சுருங்க. வெயிட்டுக்கு அப்படியே அந்த ஜெல் லைட்டாக அப்படி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அப்படி உள்ளே போகும், அப்படி கீழே இறங்கும். அப்படி எடுத்திங்கன்னா போகிறோம். அந்த ஜெல் அந்த ஷேப் தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்விட்சோட ஷேப் அப்படி தெரியும். அப்படின்னா அதில் இருக்கிற தூசியெல்லாம் எடுத்துகிட்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ க்ளீனாக பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஸ்விட்ச் இந்த சைடு தள்ளி இந்த சைடு லைட்டாக அப்படி வச்சு ஒரு அழுத்திட்டு இழுத்திங்கனாக்கா அதுக்குள்ளே இருக்கிற தூசியும் வெளில எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் லென்ஸு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், கண்ணாடியில் இந்த மாதிரி ஏதோ ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா இதை வச்சு அழுத்திடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நிறைய ஸ்மட்ஜஸ் கொண்டு வந்துடும். ஷார்ப்னஸ் கம்மியாகிடும், கான்ட்ராஸ்ட் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் கோட்டிங் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் இதெல்லாம் வந்து கிளாஸில் வச்சு தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப முக்கியம். கிளாஸ் பக்கத்தில் இருக்கிற விஷயங்களில் கூட ரொம்ப ஜாகிரதையாக வச்சு எடுங்க. டிவி பார்த்துக்கிட்டே இப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா கிளாஸ் வச்சு தேய்ச்சிடுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த கிளாஸ் கிட்ட வச்சு இந்த மாதிரி வேலை செய்யும்போது, கிளாஸ் கிட்ட கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபில்டர் த்ரெட்லாம் போடுற க்ரூவெலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நிறைய டஸ்ட் உட்காந்துருக்கும். அதுக்கெல்லாம் இந்த ஜெல்லு ரொம்ப கரெக்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அப்படி வச்சு அழகாக அப்படி லைட்டாக தொட்டு எடுத்திங்கன்னா போகிறோம். அதில் இருக்கிற தூசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். கிளாஸில் படாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளாஸ் ரொம்ப விலை ஜாஸ்தியான விஷயம். அதே மாதிரி மூடி இருக்கு இல்லையா, மூடிக்குள்ளேயும் ஏகப்பட்ட டஸ்ட் உட்காந்துருக்குங்க. அதுக்கும் இந்த ஜெல்லு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வச்சிட்டிங்கன்னாக்கா
ஆக்சுவலி இப்படி ரெஸ்டிங் பொசிஷனில் வைக்கணும். அது அப்போ தான் வந்து கிராவிட்டிக்கு அப்படியே அது உள்ளே இறங்கும். சும்மா உங்களுக்காக காட்டுறேன் நான். இந்த மாதிரி வச்சு அழுத்திட்டு அப்படி உள்ளே அழுத்திட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்க பாருங்கள், அந்த ஷேப் அப்படி தெரியுதா, உள்ளே பல ஆகிடும். புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஆகிடும். அஃப்கோர்ஸ் இப்போ குவாரண்டைனில் இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் கொஞ்ச நாள் போட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஜெல் மாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்காது, ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி லென்ஸுக்கு இந்த மாதிரி லிக்விட்ஸ் கிடைக்குங்க. லென்ஸ் முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு தொடச்சிக்கலாம். இந்த கண்டெய்னரில் வந்து எந்த ஒரு லேபிளிங்கும் இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன லிக்விட்னு தெரில எனக்கு. இது தண்ணியாக இருந்ததுன்னா பிரச்சனை வேண்டாம். இது வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஒரு கிளியர் லிக்விட் அது. ஆனால் இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்குள்ளேயே என்னமோ தூசி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் இதை வச்சு நான் லென்ஸ் எதுவும் க்ளீன் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பெஸ்ட்டு. என்ன தொடச்சிங்க அப்படின்னாக்கா அது ஆல்கஹால் தான், அது டக்குன்னு இவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிங்கனாக்கா பளிச்சுன்னு ஆகிடும், நோ ப்ராப்ளம். இந்த ஐபீஸ் இருக்கு இல்லைங்களா, முக்கால்வாசி எல்லா கேமராலையுமே வந்து இது வந்து ரப்பரில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா கேமராலையும் ரப்பரில் தான் இருக்கும். ஏன்னா அது மூஞ்சில் அடிக்கும்போது அடிப்படக்கூடாதுன்ட்டு. இந்த ரப்பரும் கூட பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூசியாக அப்பிக்கும் அப்படியே. இதை டஸ்ட் ப்ளோவரில் வச்சு ஊதுனீங்கனாலும் போகாது, மைக்ரோ ஃபைபரில் வச்சு தேய்ச்சிங்கனாலும் போகாது, ப்ரஷ்ஷை வச்சு தள்ளினீங்கனாலும் போகாது. இதுதான் அதுக்கு பெஸ்ட்டு, ஓகேங்களா. இதை வச்சு நல்லா இப்படி ஃபுல்லாக இதை மூடிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு நல்லா இப்படி ரொப்பிடுவோம். ரொப்பிட்டு இதோ இது என்னோடய கேமரா, அது Z6 உங்களுக்கு தெரியும் இல்லையா. இருந்தாலும் நான் அப்படியே லைவாக காட்டுறேன் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு மூடிட்டீங்க அப்படின்னா இப்போது இதை அப்படியே பிரித்து எடுக்க வேண்டியது தான். இந்த ஜெல்லை மாத்திரம் அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். ஜெல் ஒட்டாது, அதுதான் அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஜெல்லு வந்து அழகாக வந்துடும், அந்த சர்ஃபேஸில் எதுவும் ஒட்டிக்காது. ஆனால் தூசியை மாத்திரம் ஈஸியாக இழுத்துட்டு வந்துடும். ஸோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுத்தமாக ஒரு தூசி இல்லை, பளிச்சுன்னு இருக்குது. எந்த கேப்லேயுமே தூசி இல்லை. இதான் செம்ம க்ளீனாக இருக்குது. ஏதாவது அலர்ஜி இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதெல்லாம் முக்கியம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல இருக்கிற தூசியும் வந்து அப்படியே தொட்டு எடுக்கிறேன். இவ்வளோ தாங்க நான் பண்ணுற கேமரா மெயின்டெனன்ஸ். இவ்வளோ தான், நான் ரொம்பலாம் பண்ண மாட்டேன் நான். இந்த மாதிரி சின்ன இடுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஜெல் அப்படி வச்சு ஒரு அழுத்திட்டு அப்படி அழுத்திங்கன்னா போகிறோம். பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்குள்ளே போயிடும் அது. அதனால் அங்கே இருக்கிற தூசி எல்லாத்தையும் அப்படியே அழகாக வாரி எடுத்துகிட்டு வந்துடும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் இப்படி தான் நான் என்னோடய கேமராவை க்ளீன் பண்ணுவேன். பலன் ஆகிடும் உங்கள் கேமரா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ பார்க்குறதுனா கூட பாருங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோவில். நான் அப்படியே சுவாரஸ்யமாக அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வரைக்கும் பாய்.